நாளுக்கு நாள் தாவேகா மேல விமர்சனங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நம்ம உதயநிதி பக்கம் போவோம். தேர்தலை மையமா வச்சு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தொகுதியில பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யப்படுதுன்னு அறப்போர் இயக்கம் பகிரங்கமா குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பரிசு பொருட்கள் நீங்க கடந்த 2-3 மாதங்களாக போனீங்கன்னா சேப்பாக் போங்க, துணை முதலமைச்சருடைய கான்ஸ்டிடுவன்சியில் மற்ற இடங்களில் போங்க, ப்ரைஸ் அந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கேரியர் கொடுக்குறாங்க, ஹாட் பாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் மதுரையில் பார்த்தோம், அங்கேயும் கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் போன வருஷம் கொடுத்தாங்களா? அதுக்கு முன்னாடி வருஷம் பெரிய அளவில் மாதங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. தேர்தல் வரும்பொழுது நெருக்கத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரி மாதங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இன்றைக்கி அது லீகலாக தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீகலாக தப்பு கிடையாது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வர வரைக்கும் அவங்க ஒரு வெல்ஃபேர் மெஷர்னு சொல்லுவாங்க லீகலாக. ஆனால் அது ஒரு எத்திக்கலாக மாறலாக தப்பு அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும். ஊழல் தடுப்பு பற்றிய அரசியல் கட்சிகள் தேர்தல் அறிக்கையில் எதுவுமே சொல்லலைனாலும் அறப்போர் இயக்கம் தரப்புல கேள்வி எழுப்பி இருக்கு. சாமானிய மக்களையும் யோசிக்க வச்சிருக்கு. நாங்கள் அரசியல் கட்சிகளிடம் ஒன்று கேட்கிறோம். நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்பதை அரசியல் கட்சிகள் ஒவ்வொருவரும் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நாங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டாம் என்று நாங்கள் மக்களிடத்தில் பிரச்சாரம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம். மக்களிடம் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி அரசியல் கட்சிகள் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்றும் அவங்க எடுக்கணும். எலக்ட்ரல் ரீதியாக மத்திய அரசாங்கம் பார்லிமெண்ட்டில் சொல்லி நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான சேஞ்ச் என்னென்னா, இந்த மாதிரி தேர்தல் மாதத்திற்கு ஒரு 6 மாத காலம் முன்பு வரை எந்த விதமான கேஷ் டிரான்ஸ்ஃபரோ இந்த மாதிரி பரிசு பொருட்கள் அரசியல் கட்சிகள் பரிசு பொருள் கொடுப்பதோ இல்லை அரசாங்கத்தில் இருந்து கேஷ் டிரான்ஸ்ஃபர் அது ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தால் அது கண்டினியூ ஆகிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தொகையை அதிகப்படுத்தி கொடுப்பதோ அல்லது பல்காக கொடுப்பதோ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தேர்தல் அந்த மாதத்திலிருந்து 6 மாத காலம் முன்பு வரை அது போன்ற எதுவும் செய்வதற்கான ஒரு தடை இருக்கணும். அப்பொழுதுதான் இவர்கள் பல்வேறு வழிகளில் இது போன்ற விஷயங்களை தேர்தல் காலத்தில் ஓட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். தேர்தல் நேரத்தில் இது மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் வரதான் செய்யும், குற்றச்சாட்டுகளும் எழதான் செய்யும். இப்ப நம்ம வேற பக்கம் போயிடுவோம். மேடையில நடிகர்கள் பேசுற பஞ்சவசனம் எல்லாம் வெறும் வெட்டி உதாறுதான். திமுக மேடையில தான் கொள்கையை பேசுவாங்கன்னு நடிகர் சத்யராஜ் விஜய மறைமுகமா தாக்கி பேசியிருக்காரு. டயலாக் பேசுறது வேற மேடை, அது மேட்டர் இல்லாதவங்க பேசுவாங்க, அது ஈஸியா கைதட்டல் வாங்கிடலாம். கைதட்டுறது எந்த மேடையில் வேணாலும் நடக்கும். இப்ப கைதட்டல் வாங்கி காட்டு பாக்குறீங்களா? என்னம்மா கண்ணு, இது இதெல்லாம் வெட்டி உதாருங்க. இது எல்லா நடிகனுக்கும் செய்ய தெரியும். அவங்க ரேஞ்சில் இந்த வெட்டி உதாரம் செய்ய முடியும். ஆனா உண்மையான கொள்கையை பேசுற மேடை இதுதான். இவங்க சினிமாவை பார்ப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, சினிமா நடிகரை பார்க்குற கூட்டம் வரும், கை தட்டுவாங்க, எல்லாம் தட்டுவாங்க. ஆனா நம்முடைய குடும்பம் 5 வருடங்களுக்கு முன்னால் எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பது ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கும் அவர்களுடைய மனசாட்சிக்கு தெரியும். அத்தோட விட்டாரா சத்யராஜ்? இன்னும் நிறைய விஷயங்களை பேசினாருங்க. சமூக நீதி மற்றும் சனாதன சித்தாந்தங்களுக்கு நடுவுல தான் போட்டியே தவிர உங்களுக்கும் எங்களுக்கும்லாம் இல்லைங்கன்னு சத்யராஜ் அவர் ஸ்டைல்ல பேசி அசத்தி இருக்காரு. போட்டிங்கிறது இந்த எலெக்ஷன்ல போட்டி உங்களுக்கு எங்களுக்கும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த எலெக்ஷன்ல போட்டி சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான். அந்த சமூக நீதிக்கும் சனாதனத்துக்கும் தான் போட்டி. இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு, அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் எல்லாம் போட்டி இல்லை. உலகத்தில் 2 சித்தாந்தம் தான் இருக்குது. அனைவருக்கும் எல்லாம் சமம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் இல்ல, எல்லாமே எனக்கு தாண்டா வேணுங்கிறது ஒரு சித்தாந்தம். எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தான் போய் சேர வேண்டும் என்ற சித்தாந்தம் சனாதனம். குறிப்பிட்ட இடத்திற்கு போய் சேரக்கூடாது, அனைவருக்கும் போய் சேர வேண்டும் என்பதுதான் திராவிட சித்தாந்தம். அதுதான் சமூக நீதி சித்தாந்தம்.